வெல்கம் டு தி பாசிட்டிவ் ட்ரெண்ட்ஸ் யூடியூப் சேனல். மாப்பிள்ளை சம்பா அரிசி உப்புமா தான் நம்ம இன்றைக்கி பண்ண போகிறோம். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் இப்போ அதுக்கு மாப்பிள்ளை சம்பா அரிசியை நைட்டே ஊற வச்சுட்டேன். இது எப்படியும் ஒரு 6லேருந்து 7 மணி நேரம் வரைக்கும் நல்லா ஊறணும். அந்தளவுக்கு ஊறினா தான் உப்புமா பண்ண முடியும். இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் சிம்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நான் மாப்பிள்ளை சம்பா அரிசியை நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சதை தண்ணியை வடிச்சிட்டு இந்த மாதிரி ஒரு ஒயிட் கிளாத்தில் வீட்டுக்குள்ளேயே ஃபேன்லேயே நல்லா ஒரு அரை மணி நேரத்துலேருந்து 3/4 மணி நேரம் வரைக்கும் நல்லா காய வச்சுக்கோங்க. இது நல்லா காஞ்சிச்சுன்னா துணியை லைட்டாக மேலே தூக்கும் போதே அரிசி தானாக வந்துடும், ஒட்டாமல் வரும். அதுதான் கரெக்டான ஸ்டேஜு. இப்போ ஈரம் இல்லாமல் நல்லா ட்ரையாக பார்த்துக்கோங்க. ஒரு லைட்டாக எப்படியோ அரிசிக்குள்ளே லைட்டாக ஈரம் இருக்க தான் செய்யும். இந்த மாதிரி உடைச்சா ஈஸியாக உடையிற மாதிரி வரணும். இப்போ நம்ம நல்லா ஃபேன்லேயே காய வச்சு எடுத்தாச்சு. இப்போ நம்ம காய வச்ச அரிசியை இப்போ நம்ம மறுபடியும் மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு இதை 1-2 நல்லா கொரன்னு அரைச்சிக்கலாம். இந்த மாதிரி ரொம்ப பவுடர் மாதிரி பண்ணக்கூடாது. உப்புமா பண்ணுறதுக்கு வெள்ளை ரவை சைஸுக்கு இந்த மாதிரி 1-2 அரைச்சிக்கோங்க, அரைச்சி எடுத்துக்கோங்க. நல்லா காமிக்கிற பாருங்கள். இந்த மாதிரி ஒயிட் ரவை எந்த சைஸுக்கு இருக்கோ அந்த மாதிரி நல்லா இந்த மாதிரி குருணையாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இது நல்லா அரைச்சி எடுத்ததுக்கப்புறமா இன்னொரு கடாய்க்கு மாற்றிக்கோங்க. கேஸ் ஆன் பண்ணிவிட்டு இதை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். அப்போ தான் உப்புமா நல்லாயிருக்கும். அடுப்பை கேஸை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு சின்ன ஸ்பூனோ இல்லை கரண்டியோ வச்சு நல்லா ஈக்குவலாக இருக்கிற மாதிரி எல்லா பக்கமுமே நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. இது நல்லா வறுபட்டுச்சுன்னா மணல் மாதிரி நல்லா உதிரியாக வரும். அதுதான் கரெக்டான பக்குவம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த மாப்பிள்ளை சம்பா அரிசியை நல்லா வறுத்து எடுத்திங்கன்னா ஒரு 7லேருந்து 8 நிமிஷம் வரைக்கும் கரெக்டாக டைம் எடுத்துக்கும். நல்லா ஈரமாக இருந்த அரிசி இப்போ பாருங்கள் மணல் ஆட்டை நல்லா உதிரியாக எப்படி மாறி இருக்குன்னு. ஒட்டாமல் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இந்த மாதிரி குருணையாக இருக்கணும். அதையும் பார்த்துக்கோங்க. அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆற வச்சுக்கலாம். இப்போ உப்புமா பண்ணுறதுக்கு நான் இப்போ குக்கரில் தான் பண்ண போகிறேன் உப்புமா. அதனால் ஒரு சின்ன குக்கர் எடுத்திருக்கேன். அதில் எப்பயும் போல் குக்கிங் ஆயில் சேர்த்துட்டு கடலையும் கடுகும் கடலைப்பருப்பும் இதையும் சேர்த்திக்கோங்க. சேர்த்திட்டு நல்லா பொரிஞ்சு வரட்டும். வந்ததுக்கப்புறமா வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகா இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க 1. ஆனால் வரமிளகா தான் ரொம்ப நல்லாயிருக்கும். வரமிளகாவும் ஆட் பண்ணிக்கோங்க. வரமிளகாய் நான் குண்டு மிளகாய் ஆட் பண்ணியிருக்கனால 3-4 தான் ஆட் பண்ணியிருக்கேன். காரம் இதில் அதிகமாக இருக்கும். நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இப்போ நம்ம அரைச்சதில் 1 டம்ளர் அளவுக்கு, பெரிய டம்ளர் அளவுக்கு நான் இப்போ இதுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். மாப்பிள்ளை சம்பா அரிசி ஆட் பண்ணதுக்கப்புறமா நம்ம இதையும் கொஞ்சம் வறுத்துக்கோங்க. எண்ணெயிலேயே ஒரு நிமிஷம் போல் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. அளவுகள் கரெக்டாக நான் சொல்லிடுறேன். 1 டம்ளர் பெரிய டம்ளர் அளவுக்கு நான் இப்போ மாப்பிள்ளை சம்பா அரிசியை நான் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். இதை 1 நிமிஷம் போல் வறுத்து எடுத்ததுக்கப்புறமா இது கூட தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். 1 டம்ளர் மாப்பிள்ளை சம்பா அரிசிக்கு நான் இப்போ 3 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா மாப்பிள்ளை சம்பா அரிசி வேகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். அதனால் 3 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. கரெக்டாக இருக்கும். தண்ணி ஆட் பண்ணதுக்கப்புறமா இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. இதில் இஞ்சி கூட தட்டி போடலாம், வேணும்னா ஆப்ஷனல் தான். இது கூடவே நம்ம கொத்தமல்லி கொஞ்சம் போட்டுக்கோங்க. தண்ணிக்கு பதிலாக நம்ம மோர் கூட 1 டம்ளர் ஆட் பண்ணிக்கலாம். 3 டம்ளரில் 1 டம்ளர் மோர் கூட நல்லா ஆட் பண்ணலாம். புளிச்ச மோராக இருந்தால் நல்லா ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு ஒரு 3 விசில் விட்டு எடுத்துக்கலாம். அதுக்குள்ளே நம்ம பன்னீர் கிரேவிக்கு ரெடி பண்ணிக்கலாம். இன்னொரு பக்கம் ஒரு கேஸ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாயை வச்சுக்கிட்டு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காய்ச்சதுக்கப்புறமா நம்ம வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. பெருசாக கட் பண்ணிவிட்டு கூடவே கருவேப்பிலையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் ரொம்ப வதங்கணுங்கிற அவசியம் இல்லை. இந்த மாப்பிள்ளை சம்பா அரிசி உப்புமாவுக்கும் இந்த பன்னீர் கிரேவிக்கும் காம்பினேஷன் சாம்க்கு இந்த மாதிரி வதங்கினாலே போதும். அது கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆனாலே போதும். ரொம்ப வதக்கணுங்கிற அவசியம் இல்லை பெரிய வெங்காயத்தை.
இப்போ வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா நான் 3 தக்காளி நல்லா பழுத்த தக்காளியாக அரைச்சி வச்சுருக்கேன். அதை இது கூட 1 2 தோல் இருக்கிற மாதிரி அப்படி அரைச்சிக்கோங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். அரைச்சிட்டு நான் இன்னும் கொஞ்சம் ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன். தண்ணி ஊற்றாமல் தான் தக்காளி அரைச்சேன். இப்போ இது கூட 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. ஊற்றுனதுக்கப்புறமா மஞ்சள் தூள், கரம் மசால் தூள், மிளகாய் தூள், கொத்தமல்லி தூள் இதை ஆட் பண்ணிக்கோங்க. காரத்துக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. காரம் வேணும்னா சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம், காரம் வேணும்னா குறைச்சி ஆட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் ஆட் பண்ணதுக்கப்புறமா நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டதுக்கப்புறம் தக்காளி பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா ஒரு ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறமா கொஞ்சமாக முந்திரி, தேங்காய், கசகசா இது எல்லாத்தையும் அரைச்சிக்கிட்டு அதையும் இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி கொஞ்சம் விட்டு ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா கொதிக்க விடுங்க. கொதிக்க விட்டதுக்கப்புறமா நான் பன்னீர் முத நாளே ரெடி பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். வீட்டில் பண்ண பன்னீர் தான். பன்னீர் எப்படி பண்ணுங்கிற வீடியோ ஆல்ரெடி நம்ம சேனலில் போட்டிருக்கிறோம், பாருங்கள். இப்போ இது நல்லா சுண்டிடுச்சு. நம்ம கோகோனட் பேஸ்ட்டும் நல்லா போட்டதுக்கப்புறமா இது நல்லா சுண்டிடுச்சு. இப்போ நான் பன்னீர் ஆட் பண்ணுறேன். பன்னீர் ஒரு 50 கிராம் அளவுக்கு தான் இருக்கும். பன்னீர் நான் இப்போ ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிவிட்டு கலந்து விட்டுக்கிட்டே இருங்க லைட்டாக. பன்னீர் முத நாள் நீங்கள் ரெடி பண்ணது கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற மாதிரி இருந்தால் ஃப்ரிட்ஜில் வச்சது லைட்டாக சுடு தண்ணி வச்சு அதில் லைட்டாக போட்ட உடனே எடுத்துருங்க. அவ்வளோதான், பன்னீர் சாஃப்டாக மாறிடும். இதை கிளறி விட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா சூப்பரான பன்னீர் கிரேவி ரெடி. இந்த 2 காம்பினேஷனுமே சாப்பிட்றதுக்கு செம்மையாக இருக்கும். சட்னிக்கு பதிலாக இந்த மாதிரி பன்னீர் கிரேவி வச்சு மாப்பிள்ளை சம்பா அரிசி உப்புமாக்கு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக வந்திருக்கும். இப்போ பன்னீர் கிரேவி ரெடி. நம்ம நான் 3 விசில் விட்டு எடுத்தோம் இல்லையா, அப்போ மாப்பிள்ளை சம்பா அரிசி உப்புமா என்னாச்சுன்னு பார்க்கலாம். இப்போ சூப்பராக விசில் அடங்கினதுக்கப்புறம் எடுத்தாச்சு. இப்போ சூப்பராக மாப்பிள்ளை சம்பா அரிசி உப்புமாவும் நல்லா சூப்பராக வந்திருக்கு. இப்போ நான் இதை சர்வ் பண்ணி காமிக்கிறேன். ரெண்டையுமே காம்பினேஷன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். மாப்பிள்ளை சம்பா அரிசி உப்புமாவும் பன்னீர் கிரேவியும் செம்ம காம்பினேஷனாக இருக்குது. இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் சிம்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபிக்கு ஒரு லைக் போட்டுக்கோங்க பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாப்பிள்ளை சம்பா அரிசி உப்புமாவும் இந்த பன்னீர் கிரேவியும் இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு கீழே கமெண்ட்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள். தேங்க்யூ.